Hello students, இந்த வீடியோவில் வந்து chapter 8 12th standardல இருக்கிற chapter 8 differential and partial derivatives ஓட 1 மார்க்கை ஷார்ட்கட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். A circular template has a radius of 10 cm. ஸோ 10 cm. இதில் பாருங்கள், ஏரியா ஆஃப் த சர்க்கிளை வச்சு தான் அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த தேர்டையும் செகண்டையும் பாருங்கள், பார்க்க ஒரே மாதிரி தெரியும். இந்த தேர்டை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போது இந்த ஆன்சர் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது மாதிரி வேறு எந்த ஆன்சர் இருக்காது. இந்த ஆன்சர் நம்பரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 0.02னா 0.04க்கு வாங்க, அதோட 10 மல்டிப்ளை பண்ணால் 0.4. ஸோ மற்ற ஆப்ஷனில் அந்த மாதிரி 10 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வராது, இது மட்டும் தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், 0.4%. செகண்ட் ஒன்வர்டு 5th ரூட்னு கொடுத்துருப்பாங்க. 5th ரூட். ஸோ அந்த 5th வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1/5 அப்படி மாற்றிக்குவோம். 5th வந்தால் 1/5, 6th வந்தால் 1/6. இந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் நீங்கள் போடலாம். தேர்ட் ஒன்வர்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, கீழே இருக்குது நம்பரை பாருங்கள், இந்த லெட்டரை பாருங்கள், எக்ஸு. இப்போ மேலே போய் எக்ஸ் இங்கே இருக்குது, இந்த இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதை டிவைட் பண்ணால் 2x. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் 2x. 2x எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா இந்த ஆப்ஷனில் தான் 2x இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2. இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 கொஸ்டினுமே ஆப்ஷன் 2 தான். ஃபோர்த் ஒன்வர்டு டோ வி பை டோ எக்ஸும் கேட்குறாங்க, டோ வி பை டோ ஒய்யும் கேட்குறாங்க. எது கேட்டாலும் சரி லாக் ஆஃப்னு இருந்தால் 1/ன்னு வரும். கண்டிப்பாக வந்து e⁴x e⁴y இருக்கும். எக்ஸு கேட்டாங்கன்னா e⁴xை மேலே எழுதுங்க, ஒய் கேட்டாங்கன்னா e⁴y எழுதுங்க. இங்கே ரெண்டுமே இல்லையாச்சு, அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சரு 1, ஆப்ஷன் 4. ஃபிஃப்த் ஒன்வர்டு இஃப் w ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய், இந்த பிளேஸில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஒய் வந்து ஒரு நம்பர், ஸோ அப்போ எக்ஸ் தான் வேரியபிள். எக்ஸ் பவர் என்னன்னா என்ன ஃபார்முலா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ n இருக்கிறதுல ஒய் போட்டுருங்க, தேர்ட் ஆப்ஷன். சிக்ஸ்த் ஒன்வர்டில் பாருங்கள், எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது, அப்போ xy கம்பல்சரி xy இருக்கிற டேர்ம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஷியேஷன், அப்போ ரெண்டு டேர்ம் இருக்கணும், ஒரு டேர்ம் xy மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ 1+ இருக்கிற xy. செவன்த் ஒன்வர்டு இதில் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. க்யூபோட ஃபார்முலா பார்த்தா a க்யூபு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை டிவைட் பண்ணால் 3a². இப்போ ஏக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3 × 16 48ன்னு வரும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் 16, 3 தான் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா a⁴3 இருக்குது. இப்போ 48 வர்ற ஆப்ஷன் 4.8. கொஷின் நம்பர் 8 பாருங்கள். சர்ஃபேஸ் ஏரியா s = 6x². இந்த 6x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 6 12xன்னு வரும். இதே மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், 12x. அந்த எக்ஸுக்கு பதிலாக x0 போட சொல்கிறாங்க. ஸோ 12x0. அடுத்த ஒன்வர்டு ரொம்ப சிம்பிள் தான். பவர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், க்யூபு. ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம். 10th ஒன்வர்டு இருக்கிறதுலே பெரிய ஆப்ஷன். இன்னொன்று பாருங்கள், இந்த 2 முன்னாடி இருந்தால் 2 × 3 6, அப்போ 6ல் ஆரம்பிக்கணும். இங்கே -5 இருக்குது, அதை +5ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 6ல் ஆரம்பிக்கணும், நம்பர் வந்து +5 இருக்கணும். +5க்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல ஒய் இருக்குது, ஒய்னா cos x, காசை டிவைட் பண்ணால் மைனஸ் சைன். ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், அது ரீசன். நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க, மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வரும். இந்த 2 தான் நம்மளோட க்ளூ. 11th ஒன்வர்டு x/x+1 இருக்குது, இதை டிவைட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸை டிவைட் பண்ணால் 1, அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்கணும். இந்த இருக்குது, இங்கே ரெண்டுமே 1 இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ 2 ஆயிரும். இப்போது இங்கே தான் 2 இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் கரெக்ட். மேலே 1 ஆகும், கீழே பவர் 2 ஆகும். 1 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th ஒன்வர்டு இதில் இருக்கிறதுலே வந்து மினிமம் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்னால் இங்கேயும் தான் எக்ஸ் இருக்குது, இது 2x ஆயிரும், இது 3y ஆயிரும். இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த நம்பர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்து 8 - 15 கிடைக்கும், -7 வரும். பட் ஷார்ட்கட் என்னென்னா, நெகட்டிவ் ஆன்சரில் எது ரொம்ப கம்மின்னு பார்த்தா -7 தான். ஸோ -7 மினிமம் வேல்யூ. மொத்த 4 ஆன்சர்லேயும் இதான் சின்ன வேல்யூ. 13 லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்குறாங்க. நீங்கள் இதை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸு இந்த π/2 கிட்ட இருந்தால் -π/2, ஆனால் இதோட முடியாது. ஏன்னா இதுக்கு வெளியில் என்ன இருக்குன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x, இதுவும் சேர்ந்துருக்கும். இந்த எக்ஸுக்கும் நம்ம π/2 போடணும், அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து 1 ஆயிரும். அப்போ -1 வெளியில் இருக்கும். ஸோ ஷார்ட்கட் என்னென்னா, எக்ஸு -π/2ன்னு போட்டுட்டு வெளியில் ஒரு -1 வச்சுக்கோங்க, உள்ளே கொண்டு போகும்போது ஆன்சர் வந்துடும். அப்போது எக்ஸு -x ஆயிரும், +π/2 ஆயிரும்.
இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன்வர்டு, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 14 ரொம்ப பெரிய கொஷினாக இருக்குது பார்க்குறக்கேவும். ஸோ ஆன்சர் ரொம்ப சின்னதாக போட்டுருவோம், 0 அவ்வளோதான். 15 fx மைனஸ் fz கேட்குறாங்க. எஃப்ஐ விட்டுருங்க, இது ரெண்டே பிளேஸ் மாற்றிருங்க. z மைனஸ் எக்ஸ் ஆப்ஷன் 1. ஸோ இதுதான் சாப்டர் நம்பர் 8ஓட ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.